மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு பிராணசக்தி, லைஃப் எனர்ஜி. அதனுடைய பெயரே லைஃப் எனர்ஜி, வாழ்க்கை ஆற்றல். இந்த பிராணசக்தி என்றால் என்ன? இது எங்கு இருக்கின்றது? இந்த பிராணசக்திக்கும் நம்முடைய தியானத்திற்கும் என்ன விதமான தொடர்பு உள்ளது? அத்தோடு நம் வாழ்க்கையில் இதன் பங்கு என்ன என்பதை பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலில் பிராணசக்தி என்பது இந்த அண்டம் முழுவதும் ஊடுருவி நிறைந்துள்ள ஒரு பிரபஞ்ச உயிர் ஆற்றல். இந்த உயிர் ஆற்றல் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. உயிராற்றல், பிரபஞ்ச ஆற்றல், பிரபஞ்ச உயிர் ஆற்றல். ஆன்மீகத்தில் இதனை தியானத்தில், யோகாவில் பிராண சக்தி என்றும் குண்டலினி சக்தி என்றும் அழைப்பார்கள். இந்த பிராண சக்தி உயிரின் அடிப்படை. எல்லா உயிர்களும் உயிர் வாழ்வதற்கு, அந்த உயிர்கள் இயக்கம் பெறுவதற்கு அடிப்படையாக விளங்குவது இந்த பிராணசக்தி. இந்த உயிரின் அடிப்படையாக இருக்கும் இந்த பிராண சக்தியை புரிந்து கொள்ள முதலில் நாம் அறிவியல் அணுகுமுறையில் பார்ப்போம். விஞ்ஞானிகள் ஒரு பெரிய ஆராய்ச்சியை செய்தார்கள். அந்த ஆய்வானது இந்த பிராண சக்தியை பற்றியது. அவர்கள் ஒரு பொருளை எடுத்து அதனை ஆய்வு செய்ய தொடங்கினார்கள். உதாரணமாக ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து இந்த மாதிரியான வெறும் ஒரு சாதாரண வாட்டர் பாட்டிலை எடுத்து விஞ்ஞானிகள் ஆய்வு மேற்கொண்டார்கள். இத சிறிய சிறிய துகள்களாக, சிறிய சிறிய அளவில் அதை பிரித்து கொண்டே போனார்கள். மிக நுணுக்கமாக, மிக நுட்பமாக பிரித்து கொண்டே சென்றார்கள். அவ்வாறு பிரித்து கொண்டே செல்லும் பொழுது அவர்கள் அந்த ஆய்வில் கண்டறிந்த உண்மை யாதெனில், அனைத்தும் அணுக்களால் நிறைந்து உள்ளது என்று. அந்த அணுக்கள் அனைத்தும் வட்ட வடிவமாக உள்ளதாம். ஒரு சாதாரணமான நாம் காணும் வாட்டர் பாட்டில், தண்ணீர் பாட்டில், அதை மிக நுட்பமாக ஆராய்ந்து
ஆய்வு செய்யும் பொழுது அணுக்களால் காணப்படுகின்றது. அத்தோடு நிற்கவில்லை, இன்னும் ஆய்வை மேற்கொண்டார்கள். அந்த ஆய்வில் அந்த அணுவை பரிசோதிக்கும் பொழுது பரம அணுக்கள் காணப்பட்டன. அந்த பரமாணுக்களையும் இன்னும் ஆய்வு செய்கையில் அதில் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் ஆகிய முக்கிய 3 மூலக்கூறுகள் காணப்பட்டன. இந்த எலக்ட்ரானை எடுத்து மேலும் மேலும் அதை ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்வின் பெயர்தான் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட். இது குவாண்டம் பிசிக்ஸில் மிக முக்கிய பங்கு ஆகும். அந்த எலக்ட்ரானை பார்க்கும் பொழுது ஒரு பொருளாக காணப்படுகிறது. நாம அந்த எலக்ட்ரானை பார்க்கும் பொழுது ஒரு பொருளாக தென்படுகிறது. அந்த எலக்ட்ரானை பார்க்காத போது ஒரு அலை வடிவமாக, ஒரு ஆற்றல் வடிவமாக, சக்தியாக உருமாற்றம் அடைகிறது. இந்த ஆய்வின் முடிவில் அவர்கள் கண்டறிந்தது என்னவென்றால், உலகில் உள்ள நாம் காணும் ஒவ்வொரு பொருளும் திடமாக காணப்பட்டாலும் அதன் ஆழ்ந்து பார்க்கையில் அது ஒரு சக்தியாக, ஒரு மகா சக்தியாக விளங்குகிறது, பிராண சக்தியாக இருக்கின்றது என்று அந்த ஆய்வில் அவர்கள் கண்டறிந்தார்கள். இதையே நம்முடைய சாஸ்திரங்களும் ரிஷிகளும் கிரந்தங்களும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். தேவி பாகவதம் எனும் புனித நூலிலும் இது விளக்கமாக விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த சிருஷ்டி முழுவதும் படைத்தது ஆதிசக்தியே. பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர் இவர்களை படைத்ததும் அந்த ஆதிசக்தியே. சக்தி இல்லாத இடமே இல்லை. எங்கும் எதிலும் என்றும் நிலைத்திருப்பது சக்தி என்றார்கள். தீர்க்கதரிசிகள் ஆன அன்னி பெசன்ட் அம்மையார் மற்றும் C.W. லீட்பீட்டர் இவர்கள் அக்யூல்ட் கெமிஸ்ட்ரி என்ற அணுவின் அமைப்பை பற்றி தீர்க்க தரிசன பார்வையால் அதனை ஆராய்ந்து அந்த சத்தியத்தை உலகிற்கு இறையியல் தியோசபியாக ஒரு நூலாக நமக்கு கொடுத்துள்ளார்கள்.
இந்த நூல் முழுவதும் அணுக்கள் பற்றிய சத்தியம். இது ஒரு சாதாரண விஞ்ஞானிகள் பயன்படுத்தும் ஆய்வு கருவிகளால் கண்டறியப்பட்டது அல்ல. திவ்ய நேத்திரத்தால், தெய்வீக பார்வையால் ஆராய்ந்து அளித்த சத்தியங்கள். அந்த சத்தியம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிராண சக்தியால் நிரம்பியுள்ளது. ஒரு அணு தானாக செயல்படாது. அந்த அணுவை இயக்க பிராண சக்தி உதவுகின்றது. ஒரு கருவி இயங்க வேண்டும் என்றால் மின்சாரம் தேவை. அதுபோல் நம்முடைய உடல் இயக்கங்கள், உறுப்புகள் செயல்பட பிராண சக்தி அவசியம். பிராண சக்தியை அறிந்தவன் வாழ்க்கையை அறிந்தவன் ஆவான் என்று பல தீர்க்க தரிசிகள், ஞானிகள், கிரந்தங்கள், விஞ்ஞானமும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. ஆகையால் பிராண சக்தி என்பது மிக அற்புதமான, போற்றுதற்குரிய ஒரு விஷயமாகும். சரி, இந்த பிராண சக்தி இந்த பிராண சக்தி என்பது எங்கு இருக்கின்றது? பிராண சக்தி இல்லாத இடமே இல்லை. இந்த பிராண சக்தியை எந்தெந்த வழிகளில் பெறலாம்? இயற்கையின் மூலமாக, சூரியன், நீர், மண், காற்று இவைகளால் நாம் அனுதினமும் பிராண சக்தியை பெறுகின்றோம். குறிப்பாக நாம உணவு மூலமாக அந்த பிராண சக்தியை பெறுகிறோம். உறக்கத்தின் வாயிலாக பிராண சக்தியை பெறுகின்றோம். தியானத்தின் வாயிலாக பிராண சக்தியை பெறுகின்றோம். இப்படி இந்த பிராண சக்தி நமக்குள் எவ்வளவு நிறைந்திருக்கின்றதோ அவ்வளவாக நம்முடைய இயக்கங்கள், உடல் உறுப்புகள் சீராகவும் சிறப்பாகவும் செயல்படும். நாம் உணவின் மூலம் நல்ல ஊட்டச்சத்து மிக்க உணவை உட்கொள்ளும் பொழுது இந்த பிராண சக்தி பெறுகின்றோம். உறக்கத்தின் பொழுது, ஆழ்ந்த உறங்கும் பொழுது நம்முடைய உடலும் மனமும் ஓய்வெடுக்கின்றது. அந்த சமயத்தில் நமக்கு அதிகப்படியான ஆற்றல் நமக்குள் வந்து சேருகிறது. ஆகையால் தான் நாம்
காலையில் விழித்தவுடன் சுறுசுறுப்பாக செயல்படுகின்றோம். ஏனென்றால் நம் உடலில் புதிய ஆற்றல், பிராண சக்தி நிரம்பியதா. இதைவிட மிக முக்கியமானது, மிகவும் உயர்ந்தது தியானம். தியானத்தின் வாயிலாக யோகிகள் நேரடியாக அந்த பிராண சக்தியை பெறுகின்றார்கள். நாம் உண்ணும் உணவை செரிமானம் செய்து பிறகு அதனுடைய செயல்கள் இரத்தமாகி எனர்ஜியாகி நம் உடலில் ஒரு பிராண சக்தியாக மாறுகிறது. இத்தனை ப்ராசஸ் இருக்கு. எந்த ப்ராசஸும் இல்லாமல் நேரடியாக யோகிகள் அந்த பிரபஞ்சத்திலிருந்து அந்த பிரபஞ்ச ஆற்றலை, பிராண சக்தியை நேரடியாக பெற்றுக்கொள்கின்றார்கள். உணவு இல்லாமல் வாழலாம், உறக்கம் இல்லாமலும் வாழலாம். ஏனென்றால் இந்த மனித உடல் உயிரோட்டம் பெறுவதற்கு பிராண சக்தி அவசியம். அதை நேரடியாக தியான சக்தியின் மூலமாக பெறலாம். ஆகையால் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது தியானம். இந்த பிராண சக்தி உயிரின் உயிராற்றல் ஆகும். சரி, நாம தியானம் செய்யறோம். தியானத்தின் பொழுது ஸ்திர சுக ஆசனத்தில் அமர்ந்து இரு கை விரல்களையும் கோர்த்து கொண்டு கண்களை மூடி தியான முத்திரையில் அமர்ந்து கொண்டு இயல்பான இயற்கையான நம்முடைய சுவாசத்தை கவனித்து வருகின்றோம். அப்பொழுது மனமானது அமைதி அடைகிறது. அச்சமயத்தில் அங்கு ஒரு வெற்றிடம் தோன்றுகிறது. அந்த வெற்றிடத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அந்த பிராண சக்தி நம்முடைய உடலில் வந்து அடைகிறது. இது நாம் அறிந்தது. அப்படியானால் இந்த சக்தி நம் உடலுக்குள் வந்தடைகின்றது என்றால் நேரடியாக நம்முடைய பௌதீக உடலில் வருகின்றதா என்று கேட்டால் இல்லை. சக்தி நம்முடைய பௌதீக உடலுக்குள் வராது. நமக்கு 7 உடல்கள் இருக்கின்றதல்லவா? அந்த இரண்டாவது உடலான எதிரிக் பாடி, அதாவது இந்த பௌதீக உடலை போன்றே ஒரு நகல், ஒரு சூட்சுமமான ப்ளூ பிரிண்ட், அந்த உடலில் அது பிராண உடல் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த பிராண உடலில் தான், அந்த உயிர் உடலில் தான் இந்த பிரபஞ்ச ஆற்றல் என்று சொல்லப்படக்கூடிய பிராண சக்தி வந்து நிரம்புகின்றது. இந்த இரண்டாவது உடலில் பிராண சக்தி ஓட்டமும் சக்கரங்களும் நாடிகளும் இருக்கின்றன. 72,000 நாடிகள் இதில் அடங்கியுள்ளது. 6 ஆதார சக்கரங்களும் சகசிராரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிலையும் இதில் தான் உள்ளது.
இந்த உடலில் இருக்கும் ஆற்றல் தான் மற்ற அனைத்து உடலையும் இணைக்கின்றது. அத்தோடு அந்த எல்லா உடல்களுக்கும் அந்த ஆற்றலை அளிக்கின்றது. ஆக நாம் சுவாசிக்கும் காற்று வெறும் காற்று மட்டும் அல்ல, அத்துடன் பிராண சக்தியைத்தான் நாம் உள்வாங்குகின்றோம், சுவாசிக்கின்றோம். இந்த பிராண சக்தி என்பது மிகவும் மகத்தானது. இந்த பிராண சக்தி நம் உடலில் சீராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உடல் உறுப்புகள் இயக்கங்கள் சீராக இருக்கும். ஒருவேளை அதிகமாக இருந்தாலும் அல்லது குறைவாக இருந்தாலும் அது தவறு. நமக்கு உடல் உபாதைகளை உண்டு பண்ணும். மாஸ்டர், நமக்கு அதிகமான ஆற்றல் இருந்தால் நல்லதுதானே? அதிகப்படியான ஆற்றல் இருந்தால் இன்னும் அந்த செயல் இன்னும் மிக வேகமாக செய்யலாம் என்று கேட்கலாம். நம்முடைய உடல் அதை ஏற்கும் கெப்பாசிட்டி எவ்வளவோ அந்த அளவிற்கு தான் அந்த பிராண சக்தி நம் உடலில் ஒரு சீராக இருக்க வேண்டும். இப்ப நம்ம வீட்டுல கரண்ட் இருக்கு. நார்மல் கரண்டா இருந்தா எல்லா கருவிகளும் சீராக இயங்கும். ஒருவேளை அதிகமான வோல்டேஜ் அதிகமா இருந்ததுன்னா வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் பழுதாகிவிடும், ஒயர் கட் ஆயிடும், பீஸ் போகும். ரொம்ப குறைவா இருக்குன்னா அந்த மின்சாரம் அதற்கு தேவையான அந்த கருவிகளுக்கு தேவையான அந்த மின்சார சக்தி போவாததால் எந்த ஒரு கருவியும் இயங்காது. நாம நினைக்கலாம், உடனே அதிகமான சக்தியை பெறணும், நம்முடைய ஆற்றல் மையங்களை சீக்கிரமா ஊக்குவித்து விடணும், அதிகப்படியான ஆற்றல் பெருகணும் அன்னிட்டு சக்கரங்களின் மீது நேரடியாக அந்த ஆற்றலை அதிகமாக்க வேண்டும் என்று தியானம் செய்வோம். அதெல்லாம் சரியானதல்ல. அந்த எப்பொழுதும் நாம் இயல்பாக இயற்கையாக சீரானதாக அந்த ஆற்றல் நம்முடைய உடலில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். எதுவுமே அதிகமானாலும் அதனுடைய விளைவு எதிர்வினையா மாறிடும். சோ இந்த சக்தியை, இந்த பிராண சக்தியை நிலைக்க வைக்கணும். அது இன்னும் வேற எந்தெந்த விதத்தில் அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கின்றது என்று பார்த்தால், இயற்கையின் மூலம் நமக்கு ஆற்றல் கிடைக்கின்றது. மௌனத்தின் மூலம் நமக்கு ஆற்றல் கிடைக்கின்றது. தியானத்தின் மூலம் நமக்கு ஆற்றல் கிடைக்கின்றது. ஆற்றல் மிக்க தலங்களில் இருக்கும் பொழுது அந்த பிராண ஆற்றல், பிராண சக்தி கிடைக்கின்றது. யோகிகள், ரிஷிமார்கள், புனித ஞானியர்களின் சமாதியில் இந்த புனித ஆற்றல் கிடைக்கின்றது. இப்படி இந்த ஆற்றல் நாம
எப்பொழுதெல்லாம் நம் உடலில் சீராக அமைய வேண்டும், நம்முடைய இயக்கங்கள் சீராக இருக்க வேண்டும் என்றால் இந்த பிராண சக்தி அவசியம். ஓகே, இந்த பிராண சக்தி இருக்கு, இத முறையா செயல்படுத்தணும். தேவையை அறிந்து அதை செலவழிக்க வேண்டும். எவ்வாறு நாம் பணத்தை சம்பாதிக்கின்றோமோ அந்த பணத்தை உரிய முறையில், சரியான முறையில் அதை செலவழிக்கின்றோமோ அதைவிட, பணத்தை விட பல மடங்கு உயர்ந்தது, மிகவும் முக்கியமானது இந்த பிராண சக்தி. நம்ம உடல்ல நிறைய லீக்கேஜ் சிஸ்டம் நிறைய இருக்கு. நாம இந்த சக்தியை பெறுகிறோம். இந்த சக்தி எதன் வாயிலாக எல்லாம் வெளியேறுகிறது, வீணாக விரயம் அடைகிறது என்று பார்த்தோமே ஆனால், கண்களின் வழியாக நாம சதா டிவியை பார்த்து கொண்டோ அல்லது வேற ஏதாவது விஷயங்களை நம்முடைய கண்கள் அதன் மீது செலுத்தும் பொழுது அங்கிருக்கும் விஷயங்களை உள்வாங்குகிறது. உள்வாங்கிய பிறகு அதை திரும்ப திரும்ப அதையே நினைத்து நினைத்து கொண்டே இருக்கும். இந்த சிந்தனை ஓட்டத்தினால் நம்முடைய ஆற்றல் விரயம் அடைகிறது. தேவையில்லாத வேலைகளை அதிகப்படியாக நம் உடல் உழைப்பிற்கு மேலாக தேவையில்லாத விஷயங்களை செய்யும் பொழுது நம்முடைய ஆற்றல் வீணாகப்படுகிறது. வளவளவென பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது, தேவையில்லாத சமயத்தில் எதையோ ஒன்று பேச வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தாலும் நம்முடைய ஆற்றல் வீணாகின்றது. இப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய செயல்கள் மூலமாகவும் சிந்தனைகள் மூலமாகவும் ஆற்றல் விரயமாகின்றது. எவ்வளவு அந்த ஆற்றலை சேமிக்கின்றோமோ அவ்வளவு இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எப்படி பேச வேண்டும், எதை பேச வேண்டும், எவ்வளவு பேச வேண்டும் என்று ஒரு வரையறையோடு பேச வேண்டும். நாம் செய்யும் செயல்கள் பயனுள்ளதா அல்லது பயனற்றதா என்று பகுத்தறிவோடு ஒவ்வொரு கணமும் நாம் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு விழிப்புணர்வோடு கூடிய வாழ்க்கைதான் உண்மையான சத்திய வாழ்க்கை. நாம் என்றோ கடந்த காலத்தில் நிகழ்ந்த நினைவுகளை சுமந்து கொண்டு இருந்தாலும் அந்த கவலையின் வாயிலாக நம்முடைய ஆற்றல் வீணாகிறது. அல்லது எதிர்காலத்தை பற்றிய தேவையில்லாத பயத்தினாலும் நம்முடைய எண்ணங்களாலும் இந்த ஆற்றல் விரயமாகிறது. நிகழ்காலத்தில் இருக்கும் பொழுது ஆற்றல் நமக்குள் அதிகப்படியாக பாய்ந்து கொண்டிருக்கும், சீராக நம் உடலில் சென்றடையும். எப்பொழுதெல்லாம் மனம் அமைதியாகின்றதோ, காலியாகின்றதோ, வெற்றிடம் ஆகின்றதோ அந்த சமயத்தில் எல்லாம்
இந்த பிராண சக்தி நம் உடலில் நிறைகிறது. பிராண சக்தி என்பது ஒரு உயிராற்றல். நம்முடைய உயிரை, உடலை, இயக்கங்களை, உடல் உறுப்புகளை சீராக நல்ல முறையில் இயக்குவதற்கு இந்த பிராண சக்தி அவசியமாகிறது. இந்த பிராண சக்தி குறையும் பொழுது இல்லை அதிகரிக்கும் போது, அதாவது சமநிலை இல்லாமல் அதிகப்படியான ஆற்றல் நாம உள்வாங்கும் பொழுது நமக்கு வியாதிகள் என்பது உண்டாகின்றது. இந்த வியாதிகள் எவ்வாறு வருகின்றது? நம்முடைய உடலில் பிராண சக்தி குறைபாடால், பிராண சக்தி இம்பேலன்ஸ் ஆலா. ஓகே, ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களின் எத்தனையோ ஒரு உயர்ந்த மகான்கள் யாவரும் ஒரு உடல் நலமற்ற ஒரு மனிதனை குணப்படுத்த வேண்டும் என்றால் உடலை குணப்படுத்த மாட்டார்கள். அந்த உடலை போன்று இருக்கும் எதிரிக் பாடி, அந்த இடத்தில்தான் அவர்கள் சரி செய்வார்கள். ஏனென்றால் மெயின் ஸ்விட்ச் போர்டு அதுதான். அங்கு என்ன குறைபாடுகள் உள்ளது என்பதை அறிந்து அந்த இடத்தில் இருக்கும் குறைகளை நிவர்த்தி செய்வார்கள். அப்பொழுது நம்முடைய உடல் தானாக குணமடையும். அதாவது பௌதீக உடல் குணமடையும். பௌதீக உடலில் ஏற்படும் பிரச்சனைகளை சூட்சும உடலில் அதற்கான காரணங்கள் இருக்கும். அந்த காரணத்தை அறிந்து அதற்கான ட்ரீட்மெண்ட் அவர்கள் செய்வார்கள். எனக்கு தலைவலி உள்ளது, இது பௌதீகமாக அது கொடுக்கின்ற சிம்டம். தலைவலி இருக்கின்றதா, ஒரு தலைவலி மாத்திரை கொடுத்து விடுவார்கள். அதனால் தலைவலி குறையாது. சித்தர்கள் இந்த தலைவலிக்கான காரணம், அந்த மூலத்தை அறிவார்கள். எப்படி அறிவார்கள்? அந்த எதிரிக் பாடியில் உள்ள அந்த சிஸ்டத்தில் எங்கு குறைபாடு உள்ளது என்பதை பார்த்து அந்த குறையை நிவர்த்தி செய்வார்கள். எந்த இடத்தில் அடைப்புகள் உள்ளது, எந்த இடத்தில் சக்தி குறைந்துள்ளது, அந்த இடத்திற்கு சக்தியை அளிப்பார்கள். அப்பொழுது இந்த பௌதீக உடலில் தானாகவே குணமடைய தொடங்கும். பிராணசக்தி என்பது வெறும் காற்றல்ல, அது உயிர் ஆற்றல். நாம் இந்த உலகில் காணும் ஒவ்வொரு பொருளும் வெளி தோற்றத்தில் ஒரு திடமான பொருளாக காணப்பட்டாலும் அது உண்மையில் ஒரு சக்தி ஓட்டமே. எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கும் அந்த பரம எலக்ட்ரான்கள், அந்த பெரும் சக்தி
இந்த பிராண சக்தி ஆகும். ஆகவே அனைவரும் அந்த பிராண சக்தியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். தியானம் செய்தால் பிராண சக்தியை பெறுகின்றோம். தியானம் செய்வது நம்முடைய உயிர் ஆற்றலை பெருக்கவும் அதனை இயக்கவும் தெரிந்து கொள்ளும் ஒரு கல்வியாகும். பிராணசக்தி என்பது நம்முடைய அடிப்படை ஆற்றல். ஓகே மாஸ்டர்ஸ், இந்த வாய்ப்பை அளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.